ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்ருக்க லவ் ப்ளஸ் காமெடி ட்ராமாவோட 5வது எபிசோடு தாங்க. போன எபிசோடோட கடைசியில் நம்ம ஹீரோ என்னடானா ஹீரோயினோட வீட்டுக்கு பெட்டியை தூக்கிட்டு வந்திருப்பான். அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருந்திருப்பான். நீ யார், இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஹீரோயினை கொஞ்சம் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதோட முடிச்சிருந்தாங்க. இனி வரப்போகிற இந்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க போகலாம் 5வது எபிசோடுக்குள்ள. ஓகேவா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அந்த 3 பேருக்குள்ள கான்வர்சேஷனை தான் காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருக்கா, என்ன சொல்கிற, லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, லவ்னா லவ் இல்லைங்க, அதாவது நான் வந்து கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஃப்ளர்ட் பண்ணுறியா, என்ன சொல்கிறான் இவன், இவன் யார் தெரியுமா, என்னை பற்றி அந்த பத்திரிக்கையில் எழுதினவன் தான் அவன். ஆனால் நீ என்னடானா இவன் கூடயே ஒன்றா இருக்க, இவன் கூடயே ஒன்றா இருக்கியே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் நைட் நேரத்தில் அப்படின்னு சொன்னோன்னே, ஹலோ, இன்னும் நைட் ஆகலை, சாயந்தரம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதொன்னே, நீங்கள் ஏன் கூட பேசணுன்னா தனியாக வந்து வெளியில் பேசுங்க, வீட்டுக்கெலாம் வர வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னு அவன் கேட்குறான், என்னது, நான் வீட்டுக்கு வரக்கூடாதா, இதை இவன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினும் சேர்ந்துக்கிட்டு, ஆமாம் நீங்கள் கொஞ்சம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஹீரோ என்னடானா வேகமாக போய் கதவை திறந்து வச்சுக்கிட்டு, கிளம்புங்க கிளம்புங்க, சாப்பாடு வேற ஆறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, இவன் நல்லா கைத்தட்டி சிரிச்சுட்டு, பார்த்துக்கிறேன், உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, இவன் எதுக்கு திரும்பி வந்தான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். சரி, இவன் எதுக்கு வந்தா அப்படின்னு வெளில வந்து பார்த்தா, நம்ம சார் என்னடா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம், நீ எதுக்கு இங்கே வந்த, உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே சாப்பாடெல்லாம் நல்லா மென்று சாப்பிட்டுட்டு கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறான். 10 நிமிஷம் டைம் தெரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நக்கலாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம், எதுக்கு இங்கே வந்த, எதுக்கு லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்க, நீ இங்கே தங்க போறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் இங்கே தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ இப்படிலாம் பண்ணாத, நீ குழப்பத்தில் இருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான்லாம் ஒன்றும் குழப்பத்தில் இல்லைப்பா, உன்னை நான் குடியை விட்டுன்னு சொல்கிறதுனால உனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நானும் உன் கூடவே இருந்து நீ குடியை விடுறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே இவன், இங்கே பாரு, விளாடாத, ஒழுங்கு மரியாதையாக கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லும்போது, அவன் என்னடான்னா, எத்தனை ரூம் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கே ரூம்லாம் ஒன்றும் கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக கிளம்பி போ அப்படின்னு சொல்லி அவளும் கத்திக்கிட்டு இருக்கான். சரின்னு இவளும் போய், பரவாயில்லையே எவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லி இவன் நல்லா சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, இந்த ரூம் மாஸ்டர் பெட்ரூம், இது என்ன ரூமு, இது என்ன ரூமுன்னு கேட்டுட்டு, ஓ அது ஸ்டடி ரூமா, நீ தான் படிக்கவே மாட்டியே, உனக்கு எதுக்கு ஸ்டடி ரூம் அப்படின்னு சொல்லி கேட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, ஓகே, அப்புறம் நான் உன் மாஸ்டர் பெட்ரூம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏ என்ன விளாடுறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நீ என் வீட்டுக்கு வந்திருக்கும் போது என்ன செஞ்ச, நீ என் ரூமில் தூங்கின, நான் எங்கே தூங்கினேன், சோஃபாவில் தூங்கினேன், அப்புறம் ஸ்பா போய் தூங்கினேன், ஆஃபீஸில் எல்லாம் தூங்காமல் இருந்து எனக்கு அப்படியே முதுகுவலியே வந்துருச்சு, இங்கெல்லாம் என்னால் தூங்காமல் இருக்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே, உன் முதுகை வேணா நான் நேர் பண்ணி விட்றேன், தயவு பண்ணி கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போய் மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போய் கதவை அடைச்சிட்டு உள்ளே உட்காந்துக்கிறான் இவன். நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அவன் பேசாமல் போய் ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ணலாம் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவளும் போய் காரில் போய் உட்காந்து அவனுக்கு அனுப்பிச்ச மெசேஜ் அது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் என்னடானா, எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். சாப்பாடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இவ்வளோ நம்ம யாருக்கு கால் பண்ணலாம், யாருக்கு கால் பண்ணி இவனை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவன் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா, டோர் நம்பர் போட்டு கதவை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா இவன் கதவை லாக் பண்ணி வச்சுருக்கான். எதுக்கு இப்படி லாக் பண்ண, ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, நான் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு உன்னோட டோர் லாக் நம்பர் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒழுங்கு மரியாதையாக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஆஹா அதெல்லாம் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சொன்னால் நான் உள்ளே விடுவேன், இல்லைன்னா நீ வெளியிலேயே இரு, எல்லாரும் பார்ப்பாங்கப்பா, உனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லி உள்ளே விட மாட்டான். சரி வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனை பக்கத்தில் கூப்பிட்டு காதை பிடிச்சி திருகி, என்ன உனக்கு பயம் விட்டு போச்சா அப்படின்னு சொல்லி இவனை மிரட்டி உள்ளே வந்துடுறான். சரின்னு ஒரு வழியாக இவனும் ஓடி போய் இவனும் திருப்பியும் கதவை அடைச்சிட்டு பேசாமல் உள்ளே போய் உட்காந்துக்கிறான். சரி, ஓகே, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவளும் ஏமாற்றி
கடைசியா அந்த நம்பரையும் சொல்லிடுறா, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி. இவன் என்னடானா, நீ நம்பர்லாம் எனக்கு சொல்ல தேவையில்லை, அதை அப்படியே வீடியோ எடுத்து எனக்கு போட்டு காட்டு அப்படின்னு சொன்னோடனே, சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அவளும் வீடியோ எடுத்து போட்டு காட்டுறான். சரின்னு இவனும் வந்து பெட்ரூம்ல வந்து செட்டில் ஆயிட்டான். சபா, இதுவும் நல்லா தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசாம படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். இந்த சைடு நம்ம ஹீரோயினும் சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவளும் சோஃபால படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோ எந்திரிச்சு வர்ற இவ என்னடானா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா கொரட்டை விட்டு. இவன் எந்திரிச்சு வந்து காலையில விடிஞ்சிருச்சு, நீ என்னடானா இன்னும் எழுந்துக்க கூட இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல, இப்படிலாம் இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி அவ தூங்கி எந்திரிக்கும் போதே இவனோட இதை ஆரம்பிச்சிடுறான். நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், தயவு பண்ணி டோர் லாக் நம்பரை மட்டும் மாத்திராத, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு தான் போகிறான். இவன் வெளியில் போன அடுத்த நிமிஷம் அவங்களோட அந்த வீடோட ஓனருக்கு ஃபோன் பண்ணி, இது நான் டோர் லாக் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இதுவரை நான் ட்ரை பண்ணதில்லை மாற்றினதில்லை அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ என்னடானா இன்னும் ஆஃபீஸில் வந்து உட்காந்து கொட்டாயை விட்டுக்கிட்டு இருக்கான். நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் பறந்துக்கிட்டே இருந்திருப்பானா, அதனால எதிர்த்தாப்புல உட்காந்துருக்க அவங்க மேனேஜர் என்னடானா, என்னாச்சு எதுக்காக ஒரு மாதிரியா இருக்கு அப்படி சொன்னோன்னே, ஒன்றும் இல்லை தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க மேனேஜர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா இவன் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பான் பார்த்தீங்களா, அந்த போதை மருந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கூட அஃபேரில் இருந்ததாகவும் போதை மருந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அஃபேரில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பான். அந்த ஆர்டிக்கலில் மாட்டினவ இவ தான். அதை இவன் தான் எழுதியிருப்பான், ஆனால் மேனேஜருக்கு பேரில் தானே அப்லோட் ஆகிருக்கும், அதனால் அவள்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவன் என்னடானா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் யாருன்னு கேட்டோன்னே இந்த மாதிரி ரிப்போர்ட்டுன்னு சொன்னோன்னே, ஓ நீங்களா, எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி என்னை இந்த கேஸில் சிக்க வச்சது யாருன்னு தெரியணும், நான் இவ்வளோ நாள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னை யார் அவ்வளோ அவ்வளோ நுணுக்கமாக என்னை யார் ஃபாலோ பண்ணி இந்த கேஸில் என்னை யார் மாட்ட வச்சதுன்னு நீங்கள் ஏன் அதை யோசிக்கவே இல்லை, வெளிப்படையாக என்னை மட்டும் மாட்டி விடுற மாதிரி ஏன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, ஓகேங்க இப்போ அவங்க இல்லை, அப்புறமா பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சொல்லிட்டு இவனுக்கும் யோசனையாக இருக்கா. ஆமாம், யார் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறவங்களெல்லாம் வெளியில் சொல்கிறது இல்லைன்னு சொன்னோன்னே, நீங்களே யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ நாள் இல்லாமல் என்னை யாருங்க ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்பா, அவங்களுக்கு அந்த யோசனையே வரலையா, டவுட் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவளும் கேட்டுட்டு சரின்னு ஃபோனை வச்சிடறான். உடனே மேனேஜர் கேட்குறா யார் அப்படின்னு கேட்கும்போது, யாருன்னு தெரில, யாரோ யாரையோ கேட்டு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றான். இந்த சைடு நம்ம ஹீரோ என்னடானா அவங்க அம்மாட்ட வந்து வீட்டில் இருக்க கிம்ச்சி அது இதுன்னு நிறையா எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு வர்றாரு. எங்க நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான். சரின்னு வந்து பார்த்து, ஐயோ இவ டோர் நம்பரை மாற்றிருக்க கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே தான் உள்ளே வர்றான். பார்த்தா டோர் நம்பரை மாற்றலை. சரின்னு எடுத்துகிட்டு வந்து மொத்தத்தையும் உள்ளே எடுத்து அடுக்கி வைக்கிறான். எதுக்காக நீ இவ்வளோ எடுத்துகிட்டு வந்து வைக்கிற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கும் பசிக்கும்ல, வேற என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டான். இவன் என்னடானா எனக்கு பசிக்கல அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவன் என்னடானா வாவ் எப்படி இருக்கு சூப்பராக இருக்குன்னு அவன் முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், உறிஞ்சு உறிஞ்சு சத்தமா. இவன் அதுக்கும் அசராமல் இருக்காளா, எடுத்து நல்லா ஊதி ஊதி விடுறான் போகட்டும்னு. இவன் அதுக்கும் அசரலை, இவன் என்னடா அசரவே மாட்டேங்கிறான்னு பேக்குள்ள இருந்து மைக் எடுக்கிறான். மைக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவன் சாப்பிட்ற சவுண்டு, அந்த எச்சி விடுற சவுண்டெல்லாம் கேட்கும்போது நமக்கே சாப்பிடணும் போல இருக்குங்க. அந்த அளவுக்கு சொல்லி அவளை நல்லா டெம்ப் பண்ணி விட்டு, சரி ஓகேன்னு இவளும் கோவத்தில் வந்து குடு சாப்பிட்டு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி இவளும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். சூப்பராக இருக்குப்பா, அவங்க அம்மா பண்ணது தானே அப்படின்னு கேட்டுட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த சமயம் பார்த்து ரூம்குள்ளே வந்து உட்காந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் இப்படி பார்க்குறானேன்னு பார்த்தா சாருக்கு முதுகு பிடிச்சிக்கிச்சு போல. சரின்னு சொல்லி பேண்டேஜ் ஒட்டுறதுக்கு முடியல. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி வெளியில் நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து, ப்ளீஸ் என்னால் முடியல, எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்னோடனே அவன் வேறு மாதிரி நினச்சிட்றான். ஐயோ கிட்ட வராதன்னு சொன்னோடனே, ஹலோ என்னால் முடியல, இந்த பேண்டேஜை தான் ஒட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே,
ஓ! அவ்வளோதானா? நீ என்ன நெனச்ச? உன் கண்ணெல்லாம் செவந்துருச்சுன்னு சொல்லி இவன் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரின்னு அவளும் எங்க, எங்க அப்படின்னு சொல்லி கை வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. இந்த மாதிரி அவளும் பேண்டேஜ் ஒட்டிட்டு, பின்னாடி கூடி இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறா. நம்ம ஹீரோவுக்கு சுத்தமா ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்னடானா புடிச்சு தள்ளி விட்டுட்டு, "இப்ப நீ மாட்னியா? உன்ன நான் எப்படி பிராங்க் பண்ணேன் பாத்தியா? போச்சு போ. இத கூட உன்னால இது பண்ணிக்க முடியல. நீலாம் என்ன பையன்?" அப்படின்னு சொல்லி அவ நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி, சரி சிரிச்சது போதும் வா போலாம் அப்படின்னு 2 பேர் அவளையும் கூட்டிக்கிட்டு வாக்கிங் போறான். "எதுக்காக இப்ப வாக்கிங் கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த மாதிரிலாம் வாக்கிங் போனாதான்ப்பா நல்லா இருக்கும். நீயும் இந்த போதை பழக்கத்துல இருந்து சாரி சாரி நீயும் இந்த குடிக்கிற விஷயத்துல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்ன குடிகாரியாவே நினைச்சிட்டியா? ஏதோ அப்பப்போ டென்ஷன்ல குடிக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல இல்ல அதுல இருந்துலாம் வெளியில வரணும். நான் அதெல்லாம் குடிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு நான் சீக்கிரமா வெளியில வந்துடுறேன். அதுக்காக ஏன் நீ இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னோன்னே, நான் உனக்காக தான் பண்றேன்னு நீ ஏன் நினைக்கிற? எல்லாமே என்னோட மன திருப்திக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா இவனும் தூங்கிட்டு இருக்கானா, ஹீரோயினுக்கும் மனசு கேட்கவே மாட்டேங்குது. நமக்காக எதுக்காக இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரின்னு காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு இவளே போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹம் பரவாயில்லையே, இன்னைக்கு சீக்கிரமே எந்திரிச்சிருக்க. சூப்பர், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, வாவ் சூப்பரா இருக்கு சரின்னு சொல்லி இவனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சரின்னு அவன் என்னடானா, அங்க பாரு உனக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டேன். இனி நான் குடிக்கிறத கண்டிப்பா நீ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடுற. தயவு பண்ணி நீ உன் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். அவனும் சரி சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டு போயிடுறான். ஹீரோயின் என்னடானா, இவன் வழிக்கு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவளே எல்லா துணியையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க வீட்டிலேயே வச்சுட்டு மெசேஜ் பண்ணிடுறா. உன்னோட துணி எல்லாமே எடுத்துட்டு போய் நான் வீட்டில் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் சரி இவளை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லா துணியும் பேக்கில் பேக் பண்ணி இருக்கு. இதை துவைச்சு கூட உள்ளே வச்சிருந்துருக்கலாம். அப்படியே எடுத்து உள்ளே வச்சிட்டா அப்படின்னு அதை மோந்து பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு என்னடான்னா, நம்ம ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவனை தேடி அவனோட ஃப்ரெண்டு வந்திருக்கான். என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ நம்மளோட காசு மொத்தத்தையும் ஒரு கம்பெனியில் போடணும்னு சொல்லிட்டு போட்டல்ல, அந்த கம்பெனி என்ன ஆச்சு தெரியுமா? மொத்தமாக போச்சு. சரி அதில் எவ்வளோ போட்ட அப்படின்னு கேட்கும்போது இவன் என்னடானா மொத்தத்தையும் போட்டிருப்பான் போல. என்னடா சொல்ற? மொத்தத்தையும் போட்டுட்டியா? நீ பார்க்கறத பார்த்தா அப்படித்தான் இருக்குன்னு சொன்னோன்னே, ஆமாம் நான் மொத்தத்தையும் போட்டேன். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, விளாடுறியா நீ? இப்போ என்னதான் பண்ண முடியும்? மொத்தமா போச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ கவலைப்படாத. அந்த கம்பெனியை விற்கிறதுக்கு மட்டும் நீ சீக்கிரமா எதனா பண்ணு. நம்ம கம்பெனியை விற்று மொத்தத்தையுமே திரும்ப எடுத்துடலாம், அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அடப்பாவி! எப்படிடா விற்க முடியும்? உன் ஒய்ஃப் இன்னும் நல்லா தான்டா இருக்காங்க ஹெல்த்தியா. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் இல்லை. நீ வேணா பாருன்னு சொல்லிட்டு ஒரு டைம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் பேசிக்கிட்டு இருப்பாள்ல, இந்த மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நமக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி அவளையே மறந்து பேசிக்கிட்டு இருப்பா. அந்த இதை வந்து எடுத்து இவன் காட்டுறான். நல்லா பாரு, அவள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே மறைக்க ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் கொஞ்சமா. நான் உன்னோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் இதை காட்டுறேன். நல்லா புரிஞ்சுக்கோ. நீ எப்படியாவது இதை சீக்கிரமா விற்கிறதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவளும் விட்டுட்டா. அவனும் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் என்னடான்னா, அவனோட ஃப்ரெண்டு யாருக்கோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. ஆமாம் நான் சீக்கிரமாகவே அங்கே வரலான்னு தான் இருக்கேன். அங்கே வந்துட்டு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து காலிங் பெல் அடிக்குது. யாரான்னு பார்த்தா திரும்ப நம்ம ஹீரோ தான் வந்து நிற்கிறான். எதுக்குப்பா திரும்ப வந்த அப்படின்னு கேட்கும்போது, சும்மா தான் வந்தேன், ஏன் வரக்கூடாதா? சும்மா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. நீ குடியை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். குடியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, நீ இங்கிலாந்து போய் என்னதான் பண்ண போற? இங்கேயே இருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் முடியல. சரி ஓகே, உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். அதை நிறைவேற்றி வச்சிட்டா நீ வேலைக்கு போகணும், கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, சரி ஓகே. இந்த எல்லா கொரியன் ட்ராமாவிலையும் ஒன்று சொல்லுவானுங்களே, அது என்ன, அதான் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும் அப்படின்ற மாதிரி இவளும் சொல்கிறா. அதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும் எங்கன்னு கேட்டால், இது எங்கன்னா அது மாதிரி அது என்னது, ஆளே இல்லாத இடத்துக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா.
ஓ! அப்படியா? சரி. அத நான் ஏற்பாடு பண்றேன். நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல, குட்டி ஃப்ரெண்டு. அவன் வந்து ஒரு ட்ராமால நடிக்கிறானாம். அத பார்க்கறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. போலாமா? அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா, இப்ப நான் அத பார்க்குற மூட்ல இல்ல அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தப்பிச்சர்றாங்க. இந்த சைடு அவன் என்னடான்னா, நடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கா. முன்னாடி உட்காந்து நம்மள அவங்க ஒய்ஃபும், அந்த கண்ணாடிக்கார ஃப்ரெண்டும் உட்காந்து, ஐய்யய்யோ! என்னடா இது? இப்படி இது பண்றானே! முடியலடா, பார்க்க முடியலன்னு தூங்கி வழிஞ்சுகிட்டு இருக்காங்க. சரின்னு நடிச்சு முடிச்சுட்டு வந்து, "சூப்பரா நடிச்சடா! என்ன அழகா நடிச்சிருந்த!" அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க 2 பேரும் ஏன் வரல? ஒருவேளை திரும்ப செட் ஆயிட்டாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க செட் ஆகுறவங்களா இருந்திருந்தா, இங்க நம்ம கல்யாணத்திலேயே செட் ஆயிருக்கணும் அப்படின்ற மாரி இவங்க 2 பேரும் சொல்றாங்க. அப்பதான் காட்டுறாங்க, இவங்க கல்யாணத்தப்ப தான் நம்ம ஹீரோயின், அதாவது வெளிநாடுக்கு போயிட்டு இவங்க கல்யாணத்து அன்னைக்கு தான் திருப்பி ஊருக்கே வந்திருப்பா. அப்ப கல்யாணத்து அன்னைக்கு வந்து இவங்க கல்யாணம் பண்ண பார்க்கறதுக்காக உள்ள வர்றா. வாவ்! சூப்பர்! எப்போ வந்த? கல்யாணத்துக்காக வந்தியா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இந்த சைடு ஒரு வேலைக்காக வந்தேன். அதனால அப்படியே வந்துட்டு போலான்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா? நீ எனக்காக மெயில் அனுப்பிச்சிருந்தல்ல, அப்ப நான் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை திரும்ப பார்த்துருப்பான். ஹீரோயினை பார்த்துட்டு பேச போகலான்னு நினைக்கும்போது, நம்ம ஹீரோயின் என்னடானா விறுவிறுன்னு பேசாம கிளம்பி போயிடுவான். நம்ம ஹீரோவும் சரி போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவனும் சகஜமா பேசுவான். எப்படி இருக்க? எங்க இரு எங்க இருக்க? இன்னைக்கு தான் வந்தியா? கல்யாணத்துக்காக வந்தியா? அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒரு வேலையா வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, எப்போ ரிட்டர்ன் போறேன்னு கேட்கும்போது, சீக்கிரமே அப்படின்னு சொன்னோன்னே, இவனுக்கும் அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல. சரின்னு நில்லுடி அப்படின்றான். என்னன்னு கேட்டா, அன்னைக்கு நீ என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சொல்லிட்டு போறத பத்தி எனக்கு என்ன செய்யறதுன்னு தோணல. என் மேல தான் தப்புன்னு தோணுச்சு. அதனால தான் நான் எனக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல. உனக்கு அந்த காஸ்ட்லியான டிஷர்ட் நான் வாங்கி குடுத்துருக்க கூடாது. அதுதான் பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கும் ஒரு மாதிரி அழுக வந்துடுது. அவளும் எமோஷ்னல்ல சரின்னு சொல்லி கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் இவனும் திருப்பி பேசுவோமா பேசுவோமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஃபோன் நம்பர் இவன்கிட்ட இல்லை. சரின்னு சொல்லி அந்த டைம்ல கல்யாண பொண்ணு கிளம்பி போறதுக்காக இருப்பாங்க. போறவங்களை நிறுத்தி பிடிச்சி எனக்கு நம்பர் கொடு அப்படின்னு கேட்கணும். அதுக்காகவாடா போறவங்களை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பர் போட்டு கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட், பேசி சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இவனும் வந்து ஃபோனை வச்சுக்கிட்டே இருந்துட்டு ஃபுல்லாக குடிக்கிறான். குடிச்சிட்டு ஃபோன் பண்ணுவோமா வேணாமா பண்ணுவோமா வேணாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக பண்ணிடுறான். ஃபோன் பண்ணிட்டு, அடியே ஒழுங்கா வாடி வாடி வெளியில அப்படின்னு சொல்லி நல்லா கத்துறான். கத்திட்டு வெளியில வாடி அப்படின்ற மாதிரி கத்துறான். அவளும் சரின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா, இவன் என்னடானா ஒரு பெஞ்சில் நல்லா குடிச்சிட்டு படுத்து கிடக்கான். இவன் என்ன இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோடனே, இவனும் எந்திரிச்சு உட்காந்து புலம்புறான். உன்னால தான் ஆச்சு, என்னால தான் ஆச்சுன்னு. ஆல்மோஸ்ட் 2 பேரும் பேசி பேசி எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு கொண்டு வர்ற மாதிரி தான் இருக்கு. அன்னைக்கு நடந்த விஷயங்களை பற்றி பேசிக்கிறாங்க. உனக்கு நான் அந்த டிஷர்ட் வாங்கி கொடுத்ததுனால தான் உன்னை விட நான் பணக்காரிங்கிற மாதிரியும், உங்கள் அம்மா கஷ்டப்படும் போது நம்ம இவ்வளோ காஸ்ட்லியான டிஷர்ட் போடுறோன்னு உனக்கு தோண வச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஹீரோவும் சாரி என் மேலே தான் தப்பு, எனக்கு அந்த நேரத்தில் தோணுதை தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதே மாதிரி இவளும் நிறையா சொல்கிறா. எங்கள் அம்மாவோட காசில் நான் வாங்கி கொடுத்துருக்க கூடாது, அந்தளவுக்கு காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தது தான் உன்னோட மனசை பாதிச்சிருச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்னடானா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பேசி ஒரு வழியாக அந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. நல்லா பேசி முடிச்சுட்டு விடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பசிக்குதுன்னு 2 பேரும் உட்காந்து நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி எப்போ கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சரி ஓகே, நானே உனக்கு போய் டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவனும் போய் டாக்ஸி எல்லாம் பிடிச்சிட்டு வந்து இவளை சரி போயிட்டு வான்னு சொல்லி வழியும் அனுப்பி வைக்கிறான். வழி அனுப்பிட்டு இவன் கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்தா, அவன் என்னடானா இங்கே வந்து லக்கேஜோட நின்றுக்கிட்டு இருக்கா. ஆமாம் என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ வீட்டுக்கு போக வேண்டியதானேன்னு சொன்னால், வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா என்ன உள்ளே விட மாட்டாங்க, அவ்வளோதான், அடி பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்போ வா என் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இவனுக்கு ஒரே சந்தோஷம். இவன் என்னடானா வீட்டுக்கு வந்துட்டு, என்ன கிச்சன் அப்படி வச்சுருக்க, பாத்ரூம் அப்படி வச்சுருக்க, எப்போ கழுவுன அப்படி இப்படின்னு இது பண்ணிகிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு, அப்போ நீ எப்போ கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது, இவன் என்னடானா, நான் இனி போகிறதா இல்லை, நான் முடிவெடுத்து தான் இங்கே வந்திருக்கேன், நீ தான் இனி முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, இவன் என்னடானா சரின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வேகமாக ஓடி போகிறாரு. ஓடி போய்
பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளை காணோம். எங்கே போயிட்டான்னு தெரிலேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணா லாண்ட்ரியில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரின்னு எங்கே போயிட்டான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூங்கிக்கிட்டு இருப்பா அவ. தூங்கிட்டு இருந்தானே இவனும் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சரி ஓகே ஆஃபீஸ் போகலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு இவனுக்கு வேலை பார்க்குறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. ஐயோ வீட்டில் தனியாக இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன், எனக்கு வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளை ஆளை காணோம். எங்கடா ஆளை காணோன்னு கால் பண்ணால் நான் லாண்ட்ரிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இவனும் வேகமாக கொடுக்குன்னு ஓடி வந்திருக்கான். என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நானே எடுத்துகிட்டு வந்திருப்பேன்லன்னு சொன்னோடனே சும்மாதான் ரூம்குள்ளேயே இருக்கமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வெளியில் நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ திரும்பவும் ஹீரோ கேட்குறான், இந்த மாதிரி உங்கள் அம்மாட்ட நீ சொல்ல போகிற இல்லையான்னு கேட்டோன்னே இவ திரும்ப சொல்லிடுறா, நான் அப்போ சொன்னதான் இப்போயும் சொல்கிறேன், நான் முடிவு எடுத்துட்டேன், இனி நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே நானே உனக்கு சம்பாரிச்சு சாப்பாடு போட்டு காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னோட நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. அப்போ ஓகே நீ ஒன்றா தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சுற்றுறது தூங்குறது அப்படி இப்படின்னு ஒரு வழியாக அவங்களுக்குள்ள நடக்க வேண்டியது அது எல்லாமே நடத்துறது. அப்படி இப்படின்னு நல்லா ஹாப்பியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்துச்சுங்கிறத பற்றி காட்டலை. அதுக்கப்புறம் இப்போ காட்டினா நம்ம ஹீரோ என்னடானா ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். எங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு. நைட் டைமில் அந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்களாம். ஸோ சார் என்னடானா அதை இவங்களுக்காக மட்டுமே வாடகைக்கு எடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்க என்னடானா இந்த டைமுக்கு எப்படியும் ஒரு 50-60 பேராவது வருவாங்க. சரி நீங்கள் கேட்டிங்களே எனக்காக ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவனும் முடிஞ்ச அளவுக்கு காசை கறந்துடுறான். உங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரயிலில் போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லா ரயில்லையும் சுற்றி சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசி கீசி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறந்துடாத நீ வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த சைடு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்னடான்னா வந்து அவங்க வக்கீலை பார்த்துட்டு என்ன அவ தான் ஏமாத்திட்டா, அவ இப்போ யார் கூட இருக்கா தெரியுமா, அந்த ரிப்போர்ட்டர் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கா, என்னை அவ தான் ஏமாத்திட்டா அப்படின்னு சொன்னோன்னே எந்த ரிப்போர்ட்டரை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ என்னோட அஃபேர் மேட்ரை எழுதுனானே அந்த ரிப்போர்ட்டர் கூட தான் சேர்த்து சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன செய்யணும்னு கேட்கும்போது அந்த டைவர்ஸை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே அவங்க 2 பேர் என்னடானா திருப்பி லவ் பண்ணுற ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நல்லா சிரித்து பேசி விளாண்டு சுற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு இவர் என்னடானா கேன்சல் பண்ணுற அளவுக்கு போய்கிட்டு இருக்காரு. இது ரெண்டுக்கு நடுவில் என்ன நடக்க போதோ தெரில. ஹீரோ ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரைடில் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அது நின்றுது. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இருங்க இருங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோ பயமாக இருக்குது சீக்கிரம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோடனே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி உன்னோட ப்ராமிஸை காப்பாற்றிட்டேன், அதே மாதிரி நீயும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்க, ஸோ வேலைக்கு போகணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. சரின்னு இவளும் நல்லா என்ஜாய் பண்ணுறான். என்ஜாய் பண்ணிட்டு லாஸ்ட்டாக 2 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது 2 பேருக்குள்ளேயும் அந்த திரும்ப பழைய காதல் வந்த மாதிரி தான் தெரியுது. அந்த சைடு அவங்க ஹஸ்பண்ட் என்னடானா டைவர்ஸை கேன்சல் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு இவங்க 2 பேர் என்னடானா திரும்ப ஒன்று சேர்ந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடோட அஞ்சாவது அஞ்சாவது எபிசோடு அஞ்சாவது எபிசோட் முடியுதுங்க. அடுத்து வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.